Next we are going to see that task 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா rewrite the following sentences using if without changing the meaning அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா இப்போ கொடுத்துருக்குற இந்த சென்டென்சஸ் எல்லாமே கண்டிஷனல் கிளாஸை அன்லெஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அன்லெஸ் எடுத்துகிட்டு இஃப் போட்டு எழுதணும், மீனிங் மாறக்கூடாது. இப்போ அன்லெஸ் அப்படின்னா டு நாட்னு அர்த்தம், யூ டு நாட்னு அர்த்தம். அன்லெஸ் இஸ் ஈக்குவல் டு இஃப் யூ டு நாட்னு அர்த்தம். unless is equal to you do not. அதெல்லாம் வச்சுக்கோ. unless is equal to you do notனு அர்த்தம், if you do not அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ரைட். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டைப் 1 கண்டிஷனில் எழுதக்கூடிய சென்டென்ஸை தவிர இப்போ டைப் 1 எதுன்னு ரெண்டு பக்கமே பாசிட்டிவாக இருந்தால் அது நம்ம டைப் 1 தான் வரும். அந்த பக்கம் வில் பாசிட்டிவ், ஒன்ட்டு நெகட்டிவ் கொடுத்து எழுதுவோம். டைப் 1 தவிர டைப் 2 டைப் 3ல் வந்தால் எழுத வேண்டிய கொஸ்டினுக்கு நாட் இருந்தால் அதை எடுத்துடணும், நாட் இல்லாட்டி அதை போடணும்னு அர்த்தம். சொல்கிறது புரிஞ்சுதா? நாட் இருந்தால் அதை எடுத்துடணும். அப்போ பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக சொல்லணும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக சொல்லணும்னு அர்த்தம். எது? டைப் 2 டைப் 3க்கு மட்டும். சரியா? டைப் 2 டைப் 3க்கு மட்டும், டைப் 2 அண்டு டைப் 3க்கு மட்டும் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக எடுத்துக்கணும், நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் போடணும். டைப் 1க்கு போட்டுருக்கூடாது. சரியா? ரைட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்லெஸ் யூ கோ ஃபார் அ வாக் ரெகுலர்லி யூ கேனாட் ரிடியூஸ் யுவர் வெயிட்னு கொடுத்துருங்க. யூஸ் இஃப். அப்போ என்னென்ன அர்த்தம்? அன்லெஸ்ஸை எடுத்துரு. அன்லெஸ் என்ன பண்ணிடணும்? எடுத்துடணும். அன்லெஸ் எடுத்துகிட்டு அன்லெஸ்க்கு பதில் என்ன போட்டுக்கோ? இஃப் போட்டுக்கோ. அப்போ இஃப் யூ டு நாட் கோ ஃபார் அ வாக், அன்லெஸ்ஸோட மீனிங் என்ன? டு நாட் தான். இஃப் யூ டு நாட் கோ ஃபார் அ வாக், நீ வாக் போகலைன்னா என்ன பண்ண முடியாது. அப்போ இப் யூ டு நாட் அப்படின்னு இங்கே நெகட்டிவ் கண்டிஷனல் கிளாஸில் நெகட்டிவ் வந்ததுன்னா ரிசல்ட் எப்படி வரும்? நெகட்டிவ் தான் வரும். அப்போ இஃப் யூ டு நாட் கோ ஃபார் அ வாக் ரெகுலர்லி யூ கேனாட் ரிடியூஸ் யுவர் வெயிட். ரெகுலராக நீ வாக்கிங் போகலை அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியாது? வெயிட்டை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ அன்லெஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன்? யூ டு நாட்னு அர்த்தம். இப்போ இந்த அன்லெஸ்ஸுக்கு போல தான் இஃப் அப்படின்னு எழுதிக்கும். அப்போ இஃப் யூ டு நாட்னு அர்த்தம். சரியா? ரைட். இஃப் யூ டு நாட் கோ ஃபார் அ வாக் ரெகுலர்லி யூ கேனாட் ரிடியூஸ் யுவர் வெயிட். இதே மாதிரி நம்ம எல்லா சென்டென்ஸ்க்கும் பண்ணணும். சிந்து வுட் நாட் ஹாவ் ஒன் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அன்லெஸ் சி ஹேட் சிங்கிள் மைண்டட் டிவிஷன். சிங்கிள் மைண்டட் டிவிஷனாக நமக்கு எப்படியாவது ஒலிம்பிக்கில் வின் பண்ணணும், அதுதான் அது சாம்பியன்ஷிப் வாங்கணும், அது ஒன்றே தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு சிங்கிள் மைண்டட் டிவிஷன் இருந்ததுனால தான் சிந்து வாங்கினாங்கன்ற மீனிங்கில் வருது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இஃப் சிந்து எங்கே இருக்குது? அன்லெஸ் இருக்கா? அதை எடுத்துணும். சிந்து வுட் நாட் ஹாவ் ஒன் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப். சிந்து வுட் நாட் ஹாவ் ஒன் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அன்லெஸ் எடுத்து என்ன போடணும்? இப் போட்டுக்கணும். இஃப் சி ஹேட் நாட் சிங்கிள் மைண்டட் டிவோஷன். என்ன இருக்கும்? இப் சி ஹேட் நாட் சிங்கிள் மைண்டட் டிவோஷன். அப்போ என்ன எடுத்துடணும்? ஒரு ஆடை எடுத்துடணும். ஏன் இன்னொரு ஆடை போடணும் அப்படின்னா, ஒரு ஆடை தான் போடணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அந்த இடத்துல ஆஸ் வந்ததுனால தான் நம்ம இன்னொரு ஆட் போட்டோம். அப்போ இந்த இடத்துல ஆஸ் வரல, அப்போ இந்த ஆட் தேவையில்லை தானே? ரைட்டு, ஓகே. அடுத்தது என்ன ஆன்சர்? சிந்து வுட் நாட் ஹாவ் ஒன் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இப் சி ஹேட் சிங்கிள் மைண்டட் டிவோஷன். பி, யூ வில் நாட் ரீச் யுவர் கோல் அன்லெஸ் யூ சேஸ் யுவர் ட்ரீம். அப்போ என்ன வரணும்? இந்த அன்லெஸ்ஸை எடுத்துடணும். எடுத்துகிட்டு என்ன ஆன்சர் வரணும்? யூ வில் நாட் ரீச் யுவர் கோல் if you do not chase your dream. அந்த அன்லெஸ்க்கு பதிலாக if you do not எழுதுகிறோம். you will not reach your goal, comma, if you do not chase your dream. உன்னோட ட்ரீமை நோக்கி நீ போகலைன்னா என்ன பண்ண முடியாது? உன்னால் உன்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. unless we plant more trees we cannot save our planet. அப்போ என்ன இருக்குது? unless எடுத்துடணும். இஃப் யூ டு நாட் பிளான்ட் மோர் ட்ரீஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் எழுதுகிறேன் பாருங்கள். இஃப் யூ டு நாட் பிளான்ட் மோர் ட்ரீஸ்
அப்போ என்ன வரும்? நிறைய மரம் வைக்கலைன்னா we cannot சேவ் அவர் பிளானட். இந்த பூமியை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. we cannot சேவ் அவர் பிளானட். if we do not plant more trees we cannot save our planet. அடுத்து the rescue team would not have saved the victims unless they had received the call in time. அப்போ இந்த என்ன பண்ணணும், இந்த unless எடுத்துடணும். the rescue team would not have saved the victims if they had not received the call in time. சரியான நேரத்துக்கு அவங்க கால் ரிசீவ் பண்ணாமல் இருந்தால் விக்டிம்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்க முடியாது, சேவ் பண்ணியிருக்க முடியாது, காப்பாற்றிருக்க முடியாது. the palace cannot be kept clean unless we appoint more people. unless எடுத்துடணும். அப்போ என்ன வரும், the palace cannot be kept clean if we do not appoint more people. இப்போ இந்த சென்டென்ஸில் எல்லாமே மாற்றி மாற்றி வருது. சில பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டு, மீதி எல்லாமே ரிசல்ட் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கண்டிஷன் வருது. இப்போ இதுலேயும் என்ன வருது, ஃபஸ்ட்டு ரிசல்ட் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கண்டிஷன் வருது இந்த சென்டென்ஸில். இப்போ என்னது, the palace cannot be kept clean if we do not appoint more people. நிறைய வேலையாட்கள் அப்பாயிண்ட் பண்ணலன்னா பேலஸ் என்ன பண்ணியிருக்க முடியாது, கண்டிப்பாக நீட்டாக வச்சுருந்துருக்க முடியாது. அடுத்து the portraits would not have been so natural unless the artist had given his best. அப்போ என்ன பண்ணணும், இந்த unless எடுத்துடணும். அப்போ the portraits would not have been so natural if the artist had not given his best. சரியா, ரைட். the manager would not have selected Nitiksha unless he exhibited good accounting skill. unless எடுத்துரு. அப்போ என்ன வரும், the manager would not have selected Nitiksha. பாரு, would plus not plus have plus v3. அப்போ என்ன வந்திருக்கு, இது v3யில் வந்திருக்குனாப்பா. அப்போ கண்டிஷனல் கிளாஸில் என்ன வரும், if she had not exhibited good accounting skill. if plus subject plus had plus v3. ஸோ நெகட்டிவ் வந்ததுனால ரெண்டு பக்கமே நாட் கொடுக்குறோம். அப்போ if ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் v3 அப்படின்ற ஸ்ட்ரக்சர். அப்போ the manager would not have selected Nitiksha if she had not exhibited good accounting skill. அவளோட ஸ்கில் அக்கௌண்ட் பண்ணாமல் இருந்தால் மேனேஜர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார். the policeman would not have arrested the man unless he had violated the rules. அப்போ என்ன வரும், அப்போ இது the policeman would not have arrested the man if he had not violated the rules. இப்போ ரிசல்ட் சொல்லி நம்ம கண்டிஷனல் கிளாஸ் சொல்லிட்டோம். இதுவே கண்டிஷனல் கிளாஸ் சொல்லி ரிசல்ட் கிளாஸ் சொன்னால் என்ன வரும், இந்த சென்டென்ஸ்க்கு, the policeman சென்டென்ஸ்க்கு, if he had not violated the rules, if he had not violated the rules, if he had not violated the rules, என்ன வரும், the policeman would not have arrested the man அப்படின்றது வரும். சரியா, ரைட். மிஸ்டர் குணால் would not sponsor my higher education unless I studied well அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த அன்லெஸ்ஸை எடுத்துடணும். அப்போ என்ன வரணும், மிஸ்டர் குணால் would not sponsor my higher education if I did not study well அப்படின்னு அர்த்தம். சரியா, ஏன் ஐ டிட் நாட் போடுறேன்னா இந்த ஸ்டடீட் அப்படின்ற பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கா, அதனால். அப்போ என்ன ஆன்சர், மிஸ்டர் குணால் வுட் நாட் ஸ்பான்சர் மை ஹையர் எஜுகேஷன் இப் ஐ டிட் நாட் ஸ்டடி வெல். ஓகே, ரைட். கவின் வில் நாட் ஸ்டாப் பிளேயிங் கைட்ஸ் அன்லெஸ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் இன்வால்வ் இன் இட். என்ன ஒரு ஆன்சர், கவின் வில் நாட் ஸ்டாப் பிளேயிங் கைட்ஸ் unless எடுத்தணும், kites unless he understand the risk involved in it. Kavin will not stop playing kites if he does not understand the risk involved in it. ஏன் இந்த இடத்துல does not வரும் அப்படின்னா, கவின் அப்படின்னு தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா வரக்கூடிய வேர்பில் என்ன சேர்த்தணும், எஸ் சேர்த்தணும். ஸோ அதனால் என்ன வந்திருக்கு, இங்கே இது வந்திருக்கு, அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வந்திருக்கு. அடுத்தது
தன்யா would not know the answer unless she referred to the answer key. அப்போ என்ன வரும்? தன்யா would not know the answer if she did not refer to the answer key. Okay. அடுத்து, my village cannot achieve 100% literacy rate unless the elders of the village cooperate with the education department. என்ன ஒரு ஆன்சர்? my village cannot achieve 100% literacy rate if the elders of the village do not. எங்கே வரும்? இந்த unless அப்படின்ற இடத்துல தான் என்ன வரணும்? அந்த do not போடணும். unless that means do not cooperate with the education department. My village cannot achieve 100% literacy rate if the elders of the village do not cooperate with the education department. 100% என்னுடைய வில்லேஜில் அந்த லிட்ரஸி எழுத்தறிவு படிப்பறிவு வரலன்னா எல்டர்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்குமா கோஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. யார்? வில்லேஜ் பீப்புள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கூடன்னு சொல்லி கண்டிஷ்னல் கிளாஸை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷ்னல் கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதணும். இதில் கைடில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 373 நம்ம கைடில் இருக்குது. கைட் பேஜ் நம்பர், இந்த கைட் பேஜ் நம்பர்ஸை கரெக்டாக என்ன பண்ணுங்கள்? ரெஃபர் பண்ணுங்கள். கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதணும். சரியா?